ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்கள் பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? நீங்கள் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஏங்க, ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோ பார்க்கணுன்ட்டு உங்களுக்கு தோணாதா? ஷேர்ஸில் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், யாராவது ஒருத்தங்களாவது பார்க்குறீங்களா? சொல்லுங்கள். இந்த மாதிரி நைட்டி போட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இது இப்போ லைக் கொடுக்க மாட்டீங்க, வீடியோவும் பார்க்க மாட்டீங்களா? ஏங்க, ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு என்னங்க எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு வீடியோவது பார்க்குறீங்களா? சொல்லுங்கள். குழந்தைங்க வீடியோ எல்லாரும் வீடியோ போட்ட மட்டும் பார்க்குறீங்க, என் பையன் வீடியோ போட்ட மட்டும் யாருமே பார்க்க மாட்டேன். அவனும் ஒரு குழந்தை தானாங்க, அவன் பண்ணுற சேட்டையும் பாருங்கள். எத்தனை ஒரு 10 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். ஒருத்தவங்களும் ஒரு வீடியோவும் பார்க்கலாம், ஒரு லைக்கும் கொடுக்கலாம். லைக்கும் கொடுக்க வேண்டாம், ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு எவ்வளோ, ஒரு செகண்ட்லேயே பார்த்துடலாமா வீடியோவை? அந்த வீடியோ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? கோவமாக சொல்கிறேன் நான். கண்டிப்பாக எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்த்தா தானேங்க நாங்கள் எப்படி பண்ணுறோம் எப்படி இல்லையா. இந்த சேனலில் பண்ணுறீ, எங்கள் சேனல் இன்னொரு சேனல் இருக்குது தெரியுமா, அந்தோனி மணி விலாக்ஸ்ன்னு, அதில் மட்டும் பார்க்குறீங்க. அதுலேயும் இப்போ வியூவர்ஸ் போகிறதில்ல. அவங்களையே தான் நாங்களும். சரிங்களா? என் பையன் கொஞ்சோண்டு அவன் பால் அடிக்க போகிறதுனா அப்படி இப்படி இருக்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால எந்த வீடியோவும் எடுத்து எங்களால் போட முடியல. இன்றைக்கி நாங்கள் வெளியில் போகிறோம், அது உங்களுக்கு அப்டேட்டாக வரும். சரிங்களா? சளி பிடிச்சிருக்கு, என் பையனுக்கு சளி பிடிச்சிருக்குங்க. அந்த சளி குறையணுன்னா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டோம், சளி குறையலை. சளி இருக்குது, லைட்டாக இருக்குது. இந்த சாப்பிடும்போது மட்டும்தான் சளி வருது, மீத டைமெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். அம்முக்கு காஞ்சி போயிடும். அந்த சாப்பிட்ற டயத்தில் மட்டும்தான் அவனுக்கு சளி மூக்கு உழுவுது. எதனால் அப்படி இருக்குன்னு தெரியல. வேது பிடிச்சா சரியாகுமான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மருந்தெல்லாம் 3 நாள் தான் கொடுக்க சொன்னாங்க. 5 நாள் தான், இங்கெல்லாம் 5 நாள் 3 நாள் தாங்க மருந்து கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தாச்சு, சரியாகலை. லைட்டாக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. அவ்வளோ ஹெவியெல்லாம் மூச்சடைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. இருந்தாலும் குழந்தை இல்லை, கொஞ்சம் சளி இருந்தால் கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். அதே கொஞ்சம் இதுவாகவே இருக்குது. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்காக எதிர்பார்க்குறேன். வேது பிடிச்சா சரியாகுமான்ட்டு. பெரியவங்க நம்ம பிடிச்சிடலாம், குழந்தை இல்லை அது தாங்குவானான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் வீடியோ பாருங்கள். சரிங்களா? ஓகே, பாய். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.